இந்த ஒரு தெய்வம், உயிரோடு இருக்கிற தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட இணைந்து இந்த ஒரு அருமையான ஒரு ஃபங்க்ஷனை கூட இருந்தவர் நடத்தி கொடுப்பதற்காக இயேசுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஆரம்பம் முதல் முடிவும் வரை அன்புநாதன் இயேசு கிறிஸ்து நீரே எங்களோடு கூட இருங்கப்பா. நீரே எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்தி கொள்ளுங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். அன்பு இல்லாத உலகில் அன்பை தேடி வந்தேன் என்ற பாடல் பாடலாம். தெரிஞ்சவங்க பாடுங்க, தெரியாதவங்க கரங்களை தட்டுங்க, ஆண்டு நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இல்லாத உலகில் அன்பை தேடி அலைந்தேன். அன்பு இல்லாத மனிதரிலும் அன்பு தேடி வந்தார் இயேசு, அன்பை தேடி வந்தார். அன்பு இல்லாத உலகில் அன்பை தேடி அலைந்தேன். அன்பு இல்லாத மனிதரிலும் அன்பு தேடி வந்தார் இயேசு, அன்பை தேடி வந்தார். அன்பு அன்பு அது இயேசுவின் அன்பு. நம்பு நம்பு உன் வாழ்வில் நம்பு. அன்பு அன்பு அது இயேசுவின் அன்பு. நம்பு நம்பு உன் வாழ்வில் நம்பு. கலைந்திடும் மனைவியின் அன்போ மறைந்திடும், பிள்ளைகள் அன்போ பிரிந்திடும், இயேசுவின் அன்பு மறையாதே. கணவனின் அன்போ கலைந்திடும், மனைவியின் அன்போ மறைந்திடும், பிள்ளைகள் அன்போ பிரிந்திடும், இயேசுவின் அன்பு மறையாதே. அன்பு இல்லாத உலகில் அன்பை தேடி அலைந்தேன். அன்பு இல்லாத மனிதரிலும் அன்பை தேடி வந்தார் இயேசு, அன்பை தேடி வந்தார். அன்பு அன்பு அது இயேசுவின் அன்பு. நம்பு நம்பு உன் வாழ்வில் நம்பு. அன்பு அன்பு அது இயேசுவின் அன்பு. நம்பு நம்பு உன் வாழ்வில் நம்பு. அவரை முழுமனதா ஆராதிப்போமே, அவரை தலைமுறையா ஆராதிப்போமே, அவரை முழுமனதா ஆராதிப்போமே, அவரை தலைமுறையா. முன்னறிந்ததா தேடி
ஆசைப்பட்டு நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டார். இந்த அருமையான நாளிலே உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள் சொல்லுகிறேன். ஒரு சில வார்த்தைகளை நான் பேசிட்டு பிறகு அதுக்கப்புறமா வெட்டிங் ஆனிவர்சரியை வந்துருக்கிற முக்கியமான பர்சன் பற்றி ஷேர் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் அவங்களுக்கு பற்றி தெரியுமோ, நிறைய பேரும் கூட பழகிருப்பீங்க, அதுக்கப்புறமா ஷேர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்முடைய பாஸ்டர், அருமையான பாஸ்டர் வேணு பாஸ்டர் வந்துருக்கிறாங்க. தேவ செய்தியை வந்து அவர் கையில் கொடுக்குறேன். ஆண்டவர் வந்துட்டு அருமையாக அவர் இடத்துல பேசி நம்மளுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வார்த்தையை தேவ நிச்சயமாக நம்மளுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். சுமந்தீரே நன்றி 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 நன்றி, கரு போல சுமந்தீரே நன்றி. உங்களுக்கு கரெக்டுங்களா? இதில் என்னன்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வாழ்க்கையில் கல்யாணம் பண்ணிவிட்டு, மேரேஜ் பண்ணிவிட்டு ஒரு சில மாதங்கள் தான் இருக்கும், ஒரு 2 மாதமோ 3 மாதமோ இருக்கும். என்ன பண்ணிக்கிறாங்க, நிறைய பேர் டிவோர்ஸில் போயிருக்காங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் வாழ்ந்து பார்ப்பாங்க, 6 மாதம், 1 இயர், 3 மாதம், 6 மாதம் அப்படின்னு சொல்லி என்ன ஆகுது, நிறைய பேருக்கு டிவோர்ஸு ஆகிட்டு இருக்குது. இன்னமும் நடந்துட்டு தான் இருக்குது இந்த உலகத்தில். ஆனால் பாருங்கள், எத்தனையோ வருஷமாக இது இன்றைக்கி அவங்களுக்கு வெட்டிங்கிட்டு 25 வருடங்கள், 25 வருடமாக இன்றைக்கி வந்து அவங்க ஒன்று சேர்ந்து இங்கே இருக்கிறாங்கன்னா அது யாருடைய சித்தம்? கர்த்தருடைய சித்தம். அது மனுஷன் மூலிமா வாழ்ந்துனா அவங்க எப்போ பிரிஞ்சு போயிருப்பாங்க. மனுஷனுடைய அவங்கள நம்பி வாழ்ந்துருந்தாங்கன்னா எப்போ அவங்களுடைய வாழ்க்கை பிரிந்து போயிருக்கும். ஆனால் அவங்க யார் மூலிமா வாழ்ந்துருக்காங்க? ஏசு கிறிஸ்து என்ற ஒரு கோட்பாடுக்குள்ள அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வாழ்ந்துருக்கிறாங்க. அதனால தான் அவங்களுடைய வாழ்க்கை எது வரைக்கும் போயிருக்குது, சில்வர் ஜூப்ளி வரைக்கும் போயிருக்குது. இதுவே ஒரு பெரிய ஒரு சாட்சி தான் அவங்களுடைய வாழ்க்கையில். நம்முடைய வாழ்க்கையில் கூட பாருங்கள், என்னென்னா நம்ம சாட்சி சொல்லும் போது, நான் வந்துட்டு என் மகன் மூலிமா வாழ்ந்தேன், என்னுடைய அப்பா அம்மா தான் என்னை காப்பாற்றினாங்க, என்னுடைய ஒய்ஃப் மூலிமா தான் நான் வந்துட்டு இந்த அளவுக்கு நான் உயர்ந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்வதெல்லாம் பொய். அதெல்லாம் வந்துட்டு நிரந்தரம் கிடையாது. புரியுதுங்களா? எல்லாருமே கூட பிறந்த சொந்த பந்தம் எல்லாருமே இருப்புன்னுவாங்க, நாளைக்கு இல்லாமல் போயிடுவாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை சொன்ன ஒரே தேவன் யார்? அது நம்ம ஏசப்பா மட்டும்தான். அவர் இருக்குதுனால தான் இன்றைக்கி 25 வருடங்களாக இன்றைக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, எல்லோருக்கும் முன்னாடி குடும்பத்தை கட்டியிருக்கிறாங்க. அப்படின்னு நாங்கள் ஊழியத்தை என்ன பண்ணுவாங்க, நிச்சயமாக தேவன் ஆசீர்வாதமாக ஆசீர்வாதம் நிச்சயமாக கொடுப்பார். என்ன கிறிஸ்துக்குள்ளே வாழ்க்கை சொல்கிற கேட்டுங்க, கிறிஸ்துக்குள்ளே வந்தால் நீங்கள் சந்தோஷமாக இருப்பாங்க, ஹாப்பியாக இருப்புன்னு சொன்னால் யாருமே நம்பாதீங்க. புரியுதுங்களா? ஏன்னு சொல்லுங்கள், சோதனை கண்டிப்பாக வரும் கிறிஸ்தவர்களுக்கு. ஆனாலும் என்ன இவங்களுக்கு வந்து ஒரு 5 to 6 மந்த்ஸ்க்கு தெரியுங்களே. இதுக்கு முன்னாடி நாங்கள் பார்த்ததும் இல்லை, மீட் பண்ணதும் இல்லை. ஒருத்தவங்க மூலியமாக எங்களுக்கு தெரியும். ஆனால் இப்போ என்னன்னா, இவங்கள பற்றி எனக்கு தெரிஞ்சது என்னென்னா, கடவுளுக்குள்ளே இவங்க ரொம்ப உண்மையாக இருக்காங்க. நிறைய சுசேஷம் எல்லாருக்கும் சொல்கிறாங்க. இவங்க மூலிமா எங்களுக்கு இன்னும் நிறைய சபைகளோ தெரியும், இன்னும் நிறைய ஜனங்களோ தெரியும். தெரியாதவங்களுக்கு இவங்கள பற்றி நாங்கள் சொல்லி, இப்போ கர்த்தருக்குள்ளே புதுசாக வர்றதுக்கு மூலியமாக கர்த்தர் இவங்க நடத்துறதுனால இவங்க முன்பதாக கடவுள் அவங்கள நல்லா வைக்கிறாரு. அது மட்டும் இல்லை, இவங்களை என்னத்துக்கு எங்களுக்கு எப்படி தெரியும், என்ன தெரியும்னா, அது கடவுள் எங்களை எப்படி பழக்க வச்சாரு, என்ன பண்ணாருன்னு எங்களுக்கும் தெரியாது. ஒரு சர்ப்ரைஸாக ஒரு ப்ரேயர் மூலிமா ஒரு கிறிஸ்மஸ் டைமில் எங்களுக்கு புதுசாக தெரிஞ்சாங்கோ. வீட்டுக்கு அவங்களா தேடி வந்தாங்கோ. ஆனால் அந்த டைமில் நாங்கள் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. கடவுளில் இவங்கள மூலிமா எங்களையும் ஒரு முன்னேற்றமாக வச்சு நிறைய பேருக்கு கடவுள் இவங்க மூலிமா கடவுள் இருக்காரு, இவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிற வாழ்க்கை மூலிமா நிறைய பேருக்கு நல்ல கடவுள் ஃபீலிங்கன்றதுக்கு நம்பிக்கை மூலமா இவங்களுக்காக கர்த்தர் கொடுத்துருக்காரு, இன்னமும் கொடுப்பாருன்னு நம்புகிறேன். நீங்கள் அவங்களுக்கோசம் இன்னும் நல்லா ஜெபம் பண்ணுங்க. இன்னும் கர்த்தர் அவங்கள மூலமாக இன்னும் அநேக மக்களை ஆயத்தப்படுத்துகிறாரு. அதுக்காக கர்த்தருக்கு லைஃப் இங்கோ அதாவது எப்படி சொல்கிறது, ஐ டோன்ட் நோ. ஸோ மோர் தென் அ வேர்ட்ஸ், அதாவது இவங்க நல்லா வாழ்ந்துருக்காங்க. ஸோ மோரோவர் என்ன இருக்கா, தே லவ் மேரிட். ஸோ லவ் மேரிட் பார்க்கும்போது இட்ஸ் அண்டர் தேர் கண்ட்ரோல், இட்ஸ் அண்டர் தேர் செலெக்ஷன். இப்போ அப்பா அம்மா பார்க்குறது வேறு, அவங்களே பார்த்து அவங்களே கல்யாணம் பண்ணிக்கினது. தே ஆர் ஸ்டேயிங் இன் தே கமிட்மெண்ட். அதாவது 25 years சில்வர் ஜூப்ளி த செலிப்ரேட்டிங். ஸோ மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லாவே இருக்குது அவங்ககிட்ட. அதாவது நான் பார்த்தோம்னாக்கா அப்பா அம்மா சண்டை போடுவாங்க. நான் வந்துட்டு நான் போகவே மாட்டேன், கிட்ட போக மாட்டேன், என்ன ஆச்சு ஏதாச்சும் கேட்குறதே இல்லை. ஏன்னா எனக்கு தெரியும் தே வில் ரீபவுன்ஸ் பேக் அதை பற்றி. அதனால் அவங்க சண்டை போட்டாலும் ஐ நோ தே வில் ரீபவுன்ஸ் பேக். ஸோ அதாவது இன் ஹம்பிள்னஸ், இன் ஃபைட், அதாவது இன் லவ், தே ஆல் ஃபுல்லெஸ்ட்.
ஸோ ஃபுல் ஸோ அவங்க வந்துட்டு சின்ஸ் 25 இயர்ஸ் தே ஹவ் லீவ் த லைஃப். இன்னும் அதிகமான வருஷங்கள் அவங்க காணணும், நல்லா வாழணும்னு சொல்லிட்டு என்னோட வேண்டுகோள். எல்லாம் ஆண்டு வந்துட்டு ஆசீர்வதிக்கட்டும். இன்னும் நிறையா எனக்கு பாஸ்டர் எங்களுக்கு ஒரு 10 வருஷமாக எங்களுக்கு ஒரு பழக்கம். பாஸ்டர் நாங்கள் பார்த்துருக்கோம் 10 வருஷமாக. நல்ல ஊழியக்காரர். ஏன்னா ஒரு ஃபேமிலியோடு ஒரு குடும்பத்தோடு ஒரு ஊழியத்தை இப்போ நடத்திட்டு இருந்தார். எங்கள் சபைக்கு வரும்போதெல்லாம் நாங்கள் ரொம்ப உக்காந்து பேசுனது உண்டு. இப்போது கொஞ்சம் டச்சு விட்டு இருந்துச்சு. இன்றைக்கி நாங்கள் மீட் பண்ணது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா கர்த்தர் ஒரு பெரிய காரியம் செஞ்சுருந்துருக்காரு. இந்த 25 வருடம் கடந்து கொண்டு வந்ததுக்காக பெரிய நன்றி சொல்லிட்டுக்கிறேன் கடவுளுக்கு. ஏன்னா கர்த்தர் எவ்வளோ பேர் வாழ்க்கையில் நடத்துங்கிற இந்த ஒரு சந்தோஷமான விஷயத்த கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்ததுக்கு நன்றி செலுத்துக்கிறோம். கடான கோடி நன்றி செலுத்துக்கிறோம். கர்த்தருக்கு அதுக்காக நன்றி செலுத்துக்கிறேன். இதுக்கு ஆசீர்வாதப்பாராங்க. என்ன சொல்லணும்னு தெரியல, பட் மனசு ரொம்ப நிறைவா இருக்கு. I want to thank the Lord for everything He's been doing in mom and dad's life. நான் எப்பயுமே யோசிப்பேன், how was mom dad sustained for so many years? And I've realized, it's not just two of them in their marriage, but it's three of them. One is mom, dad, and God. God has been with them from the time they've known each other. So I have nothing much to say. Thank you everybody for coming today, especially Pastor Venu. Thank you so much for coming, Pastor. Me and Blessing were discussing whom do we call today, and we thought we'll call dads who know dad personally, and we thought, okay, we'll call Pastor Venu, because Pastor Venu has been a good friend of dad and mom from their college days. So thank you for taking the time to come, Pastor. When I was standing, ஒரு தமிழ் வேர்ஸ் ஞாபகம் வந்துச்சு. இட் சேஸ், ஆகாயத்தின் பட்சிகளை போஷிப்பீர் என்றால் என்னையும் போஷிப்பது நிச்சயமே. That's the verse that I think about every day. If my God takes care of the birds and the wildlife, how much more precious are we? I want to thank the Lord. He's been with us throughout our life. I want to thank my mom and dad for the good family, for the good friendship they have between us. நானும் பிளஸனும் இது போய் மம்மி டாடி கிட்ட சொன்னால் திட்டுவாங்களோ இல்லை என்ன பண்ணுவாங்களோ அப்படின்னு இல்லை, எது இருந்தாலும் மம்மி டாடி கிட்ட சொல்லுவோம். ஸோ தேங்க்யூ மாம் அண்ட் டாட் ஃபார் பீயிங் கிரேட் பேரண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் த குட் எஜுகேஷன் தட் யூவ் given both of us. We didn't call so many people, but if you are here today, we truly love you and truly respect you. Thank you so much for coming here today and just blessing us with your presence. Even though we have not led a perfect life, we just all we do, we just hope that we please God in everything. There'll be many people wondering, how is this family sustaining? இவங்களுக்கு எங்கேருந்து வருமானம் வருது, யார் இவங்களை பார்த்துக்கிறாங்க, எந்த மனிதனும் இல்லை, யாரும் இல்லை. It's always been God. We've confessed God in every walk of our life, and thank you for the spiritual path that you both have given us, and thank you for being an example. Thank you. தாயும் தகப்பனையும் தன்னுடைய மகன்களை வளர்க்குறதுலையும் சரி, மகளை வளர்க்குறதுலையும் சரி, பேசுகிற சில வார்த்தையில் தெரிஞ்சிடும் எந்த அளவுக்கு அவங்க வளர்த்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்போது ஒரு மகன் வந்துட்டு மன நிறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தை வெளியேறுதோ, அப்போ அந்த குடும்பம் எப்படி இருக்குதுன்னு அர்த்தம், செழிப்பாக இருக்குதுன்னு அர்த்தம். ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இயேசு உள்ளே இருக்கிறாரு, வாசம் பண்ணுறாரு என்ற என்ன அந்த ஒரு முக்கியமான ஒரு அர்த்தம். நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக தேவன் அற்புதங்களை செய்வார். இப்போது அக்கம்மா 2 பேருமே ஒரு சில வார்த்தைகளை பேசி பகிர்ந்துங்க. பிரைஸ் தி லார்ட். இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கு நிஜமாவே தெரியாதுங்க இது மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வந்து நடக்குன்னு எனக்கு தெரியாதுங்க. ஸோ நேற்று ஆக்சுவலி எங்களோட வெட்டிங் நாள்.
ஸோ இன்றைக்கி வந்து பசங்க இதுக்கெல்லாம் மெயின் காரணம் வந்து பாஸ்டர் காட்ஃப்ரீ தாங்க. லெட்ஸ் கிவ் பிக் கிளாப் ஃபார் ஹிம். எங்கள் பசங்களுக்கு ஒரு ஒரு பேக் போனாக இருந்து கண்டிப்பாக அவர் தான் என்ன பண்ணுவாங்க, இது முன்னே கண்டிப்பாக செஞ்சுருப்பாருங்க. இது என்ன உங்கள் மம்மியும் உங்கள் அப்பா வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஊழியத்தில். பட் காட் பிளஸ்டு மச். பட் எங்களுக்கு இதிலலாம் ஒரு இது கிடையாது, மச் ஈடுபாடு இல்லை. ஸோ ஆனாலும் கூட பசங்களாம் அவர் வந்து ஊக்குவிச்சு ஒரு பேக் போனாக இருந்து பசங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருந்து நிச்சயமாக அவர் தான் வந்து கண்டிப்பாக என்கரேஜ் பண்ணிப்பான்னு நினைக்கிறேங்க. கத்திர அவங்களும் குடும்பத்தை ஆசீர்வதிக்கட்டும். அது மாத்திரம் அல்லாதபடிக்கு இந்த 25 இயர்ஸுங்க கர்த்தர் மட்டும்தான். கர்த்தர் எங்களை வந்து நிறைய தேவஜனங்கள் வச்சுருக்காருங்க. ஸோ அன்பாக நேசிக்கிறவங்க. ஸோ நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் யாருக்கிட்டையுமே என்ன பண்ணோம் முகம் கோணதில்லை. ஸோ இவ்வளோ வருஷம் எங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ 25 இயர்ஸ் 30 இயர்ஸ் அவங்கெல்லாம் எப்படி அந்த முதல்ல எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் இப்போ நான் வந்து பழகுவோம். ஸோ அவங்க எந்த ஒரு கசப்பும் இல்லைங்க. எங்கேயோ 1 2 இருக்கும். பட் ஆனாலும் அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. அது பேச முடியாமல் ஒரு சூழ்நிலை அவ்வளோதாங்க. மற்றபடி இன்றைக்கி எங்கள் பசங்களுடைய அந்த அன்பான வேண்டுகோள் இணங்கி வந்த விசேஷம் பாஸ்டர் வேணும் அவங்க டீமு எல்லாரையும் கத்தவங்களை ஆசீர்வதிக்கிட்டேங்க. எங்களுக்கு முன்னாடியே சர்ப்ரைஸுங்க. இங்கே நான் வருவேன்னு எனக்கு தெரியாதுங்க. நேற்றுலேருந்து தம்பி கேட்டு இருந்தார், என்ன பண்ணுறீங்க, என்ன ப்ரோக்ராம், எல்லாம் நீங்களே செஞ்சுட்டிங்களா, எல்லாம் நீங்களே முடிச்சிட்டிங்களான்னு சொல்லி 2 தம்பியுமே கேட்டிருந்தாங்க. எனக்கு ஒன்றுமே தெரியாதுப்பா, என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாது. ஈவினிங் கூட தெரியல எனக்கு. நான் மகள் கூட கேட்டேன், ஜெஸ் என்ன பண்ண போகிறீங்க, எது பண்ணுறீங்க, பாயாசம் பண்ணால் அப்புறம் கபாப் பண்ணுந்தான். என்னமாங்க தர போகிற வரவங்களுக்குனாக்கா, இல்லை மாமி கொஞ்சம் பாயாசம் 2 கபாப் கொடுக்க போகிறேன்னு சொன்னாங்க. நோமா நான் இந்த மாதிரி பண்ணவே கூடாது, நீ என்ன பண்ணுற சொல்லு. இல்லை நான் ப்ரெட்டில் வந்து பர்கர்லாம் போட்டு கொடுக்க போகிறேன் என்னென்னவோ சொல்லியிருந்தாங்க. பட் இன்றைக்கி வந்து இந்த இடத்துல வந்து இவ்வளோ பேரை வந்திருக்கீங்க. ஸோ சபை விசுவாசிங்க. மற்றபடி அன்பான ஷீபா ஆண்டி எங்களுக்கு வந்து இந்த ஊருக்கு வந்தது ஃபஸ்ட்டு பழக்கானது ஷீபா ஆண்டி தாங்க. ஸோ அவங்க தான் எங்களுக்கு வீடு காமிச்சு கொடுத்துட்டு, பின்னாடி ஒரு வீடு இருக்குங்க, அந்த வீடு காமிச்சு கொடுத்து இன்றைக்கி 10 வருஷமாக இந்த வில்லேஜில் இருக்கிறோம். எங்களுக்கு வந்து என்ன ஒரு விஷயம் இருந்தாலும் அவங்க தான் நாங்கள் போவோங்க. சின்ன பிரச்சனை இருந்தாலும் நாங்கள் தான் போய் சொல்லுவோம், சிஸ்டர் இந்த பிரச்சனை வாங்க பிரதர் போகலாம், வாங்க சிஸ்டர் போகலாம், உடனே கூப்பிட்டு போவாங்க. அவரும் எங்கள் குடும்பத்தில் ஒரு ஃபேமிலியாக இருந்து எங்களை இந்த ஒரு 10 வருஷமாக தாங்கியிருக்காங்க. அது மாத்திரம் அல்லாதபடிக்கு நம்ம மத்தியில் இல்லை. ஆனால் சிஸ்டர் உதயம் அவங்க தான் என்ன பண்ணாங்க, ஃபோன் பண்ணி எங்களுக்கு இந்த வில்லேஜுக்கு கூப்பிட்டு தான் அவங்க தாங்க, சிஸ்டர் வாங்க நாங்கள் என்ன கிராஸில் இருந்தோம். அவங்க இப்போ இல்லைங்க, பட் அவங்க சொந்தக்காரெலாம் வந்திருக்காங்க. ஸோ அவங்க தான் எங்களுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டது. ஸோ அங்கே வந்த பிறகு தான் நாங்கள் ஒரு சைட்டு வாங்கியிருந்தாங்க. ஸோ இப்படி அன்பான தேவ ஜனங்களை கத்திர எங்களுக்காக வச்சுருக்காரு. வந்த எல்லாருக்கும் கத்திரங்களை ஆசீர்வதிக்கிட்டவங்க. விசேஷமாக அங்கிள் பீட்டர் அங்கிள் அவங்க காலையில் வந்தார் சபைக்கு. இம்மட்டுமாக உட்காந்து என்ன பண்ணுறாங்க, எங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் அங்கிள். கத்திர எல்லாரும் ஆசீர்வதி பிறகு பாஸ்டர் காட்ஃப்ரீ அவங்க குடும்பத்துக்காக, பாஸ்டர் வேணும் அவங்க குடும்பம், மற்றபடி எல்லாம் சொந்தக்கார மாதிரி தாங்க எல்லாமே எங்களுக்கு. ஸோ இன்றைக்கி நான் வந்தால் கூட யாரும் என்ன பண்ண மாட்டீங்க, உங்கள் வீட்டில் 2 நாள் 3 நாள் தங்கறதுக்கு நிச்சயம் என்னால் முடியும். அந்த அளவுக்கு அன்பாக இருக்கிறீங்க. தேங்க்யூ பிரேமா சிஸ்டர். தேங்க்யூம்மா, எல்லாருக்கும் நன்றிங்க. கற்றுக்கு லாஸ்ட்டு விசேஷமாக உண்மையாக நான் கத்திரிக்க நன்றி செலுத்துகிறேன். ஏன்னு சொன்னால் எனக்குள்ள ஒரு இது இருந்துச்சு. 25 இயர்ஸ்ன்னு சொன்னால் எங்களுக்காக செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நாங்கள் யோசனை பண்ணதில்லை. இந்த 25 வருஷம் நடத்தின ஆண்டவருக்கு என்னால் எது செய்ய முடியலையேன்ற ஒரு வருத்தம் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா ஆண்டவர் இவ்வளோ காரியங்களை செஞ்சுருக்கிறாரு. 1 2 இல்லை, 1000 காரியங்களை கற்று செஞ்சுருக்கிறாரு. ஒரு நாளும் நான் பசி பட்டினா படுத்ததில்லை. ரொம்ப சோர்ந்து போன நாட்களெல்லாம் கத்தர் வார்த்தை குணங்களோடு பேசியிருக்கிறாரு, உற்சாகப்படுத்தியிருக்கிறாரு. அது மாத்திரம் நிறைய ஜெபிக்கிற மக்களை கத்தர் எங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்காருங்க. இந்த சிட்டியில் எண்ணூர் கிளாஸாக இருக்கட்டும், அனகல்புரா இருக்கட்டும், எங்கே இருந்தாலும் எங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த ஒரு தைரியம் இருக்குது. ஆனால் இந்த கூட்டம் வந்து இப்படி நடக்கும்னு நினச்சி கூட பார்க்கல. ஆனால் இட் வாஸ் ஸோ சர்ப்ரைஸ் டு மீ. அதில் ஒரு பெரிய விஷயம் என்னக்கா, பாஸ்ட் வேணையை வந்தது எனக்கு ரொம்ப என்ன நடக்குது ஒன்றுமே புரியல எனக்கு. அவர் வந்து எனக்கு ரொம்ப அருமையான ஃப்ரெண்ட்ஸுங்க. பையன் சொன்ன மாதிரி அவனுக்கு இன்வைட் பண்ணி வந்துக்கிறது எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம் ஆயிடுச்சு. ஏன்னா நான் கூப்பிட்டுருக்கலாம், ஆனால் கூப்பிட்ற வேண்டிய எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருந்து கூட என்னால் முடியல. காரணம் என்னக்கா, அநேக விதமான தேவைகள் உங்களுக்கு எல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் இந்த கட்டத்தில் இருந்தனால்தான் யாரும் இன்வைட் பண்ண முடியல. ஆனால் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஐயா மூலிமா, பாஸ்டர் காட்ஃப்ரீ ஐயா மூலிமா, பால் பிள்ளைங்க பிளஸன் ஜாய்ஸ் ரொம்ப மச் ரிஸ்க் எடுத்துன்னுக்குறாங்க. ஸோ ஏன்னா உன் ஆயுஷ் நாள் நீடித்திருப்பதுக்கு உன் தாயின் தகப்பனையும் கன பண்ணுவையாக என்று சொல்லி 10 கட்டளையும் ஆண்டு சொல்லியிருக்கிறாங்க. உன் ஆயுஷ் நாள் நீடித்திருப்பதுக்கு சொன்னால் பிள்ளைகள் வந்து யார் அப்பா அம்மா ரொம்ப வேல்யூ கொடுக்குறாங்களோ அவங்க வாழ்க்கை வந்து செழித்திருக்கும். அதனால் அவங்க இவ்வளோ மச் ரிஸ்க் எடுத்து எங்களை இப்படி 25 வருஷம் நடத்தின ஆண்டவருக்கு நடி செலுத்தும்படியாக இதன் மூலமாய் ஆண்டவர் தான் கோடான கோடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வந்திருக்கிற எல்லாருக்கும் இன்னும் பிலீவர்ஸ் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் யாரும் சொல்ல கிடையாது. ஆனால் கூட வந்திருக்க உங்களை எல்லாருக்கும் நான் கொண்டான நன்றி செலுத்துகிறேன். உங்களுடைய சாக்ரிஃபைஸ்க்காகவும் உங்களுடைய வருகைக்காகவும் நன்றி. ஏதோ சின்ன பசங்க கூப்பிட்றான்னு சொல்லிட்டு பாஸ்ட் ஆகி கூட இருந்திருக்கலாம். ஊழியக்கார கூப்பிடல,
பிளஸன்ட் தான் கூட்டுவான்னு நினைக்கிறேன் நான். ஆனால் கூட அவர் நிறைய பிஸி. ஆக்சுவலி நிறைய ஊழியங்கள் இருக்குது. நாங்கள்லாம் ஒரு 2 சபை தான் வச்சுருக்குறோம். அவர் கிட்டத்தட்ட நிறையா பிரான்ச்சஸ் வச்சுருக்கிறார். மைசூர்லேருந்து ஒசூர்லேருந்து அநேக இடத்துல. ஆனால் எப்படி இன்றைக்கி வந்தால் தான் எனக்கு தெரியல. ஐ டு நாட் நோ ஹவ் ஹி கேம் டுடே. ஸோ இந்த பிஸி ஷெட்யூல்ட் பிகாஸ் ஒன் திங் ஐ குட் அண்டர்ஸ்டாண்ட் பிகாஸ் he is loving to us. அதனால் புரிஞ்சிக்க முடியுது லவ்னால தான் அவர் வந்திருக்காருன்னு. அது மட்டும் அவங்க டீம் வந்திருக்கிறாங்க. பாஸ்டர் காட்ஃப்ரீ ஐயாவுடைய ஃபேமிலிக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இப்படிப்பட்டத ஒரு காரியங்களை பிள்ளைகளை இன்ஸ்பிரேஷனாக இருந்து அவங்க நடத்தியிருக்கிறாங்க. அதுக்காகவும் விசேஷமாக டேவிட்காக கூட நன்றி. ஆனால் அவர் லீட் பண்ணுறதெல்லாம் பார்த்தா நான் ஒரு காலத்தில் நினச்சிருக்கிறேன், இவரெல்லாம் எப்படி ஊழியம் செய்ய போகிறாரு, ஊழியம் செய்கிறேன் சொல்லிகிட்டே இருக்கிறாரு. ரொம்ப வருஷம் சொல்லிட்டு நான் நினச்சது உண்டு. இப்போ இல்லை, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இவர் சொல்லுவார் ஊழியம் செய்யணும் எப்படி இவர் செய்வார், என்ன டேலண்ட் இருக்குது அப்படியெல்லாம் பார்க்கும்போது இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு மீட்டிங் நடத்துகிற மாதிரி அவர் பாட்டு ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப்பெல்லாம் இருந்தது. ஹல்லேலூயா. அவர் நடத்துகிற இன்னொரு மூத்த மைத்தன் கூட இருக்கிறாரு. அவரோட ஊழியத்தில் கர்த்தர் பயன்படுத்தணும். அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. பீட்டர் ஐயக்கா கூட நன்றி. அவர் கூட காலையிலேருந்து மட்டுமாக எங்களுக்காக இருந்தார். சிவா சிஸ்டருக்காக நன்றி செலுத்தினேன். பிறகு அங்கே ஃபேமிலிக்காக நன்றி செலுத்துகிறேன். பிரேமா சிஸ்டர், அமதா சிஸ்டர், வந்த எல்லாருக்கும் உங்களுக்கு நன்றி. வேணாயா டீமோட வந்திருக்கிற எல்லா ஊழியக்காருக்கும் கொடான கோடி சோத்திரம். ஒரு சின்ன இதுலேருந்து தெரியுது ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாரு, நீங்கள் எங்களை நேசிக்கிறீங்க. ஹல்லேலூயா. உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபம் பண்ணுறோம். கர்த்தர் பெரிய கலை செய்வாராக. கர்த்தர் மென்மேலும் ஆஸ்வதிக்கட்டும். மே காட் பிளஸ். பயங்கர லைட் ஃபோக்கஸ் எல்லாம் அடிச்சுன்னுதுங்க. ஆக்சுவலி ஐ எம் நாட் வர்தி, எனக்கு தகுதி இல்லை. ஆனாலும் ஆண்டவர் உங்கள் சமூகத்தில் நிற்க ஒரு வாய்ப்பு ஆண்டவர் கொடுத்துருக்குறேன். உண்மை பேசணும், பொய் பேசணும். இவங்க 2 பேர் பற்றி உண்மை பேசுகிறேன். இது பைபிள் காலேஜில் நடந்த காரியம். இந்த பைபிள் காலேஜில் நாங்கள் 3 பேர் ஒரே கிளாஸ். நல்லா கேட்டுக்கோங்க, நாங்கள் 3 பேர் ஒரே கிளாஸ். ஆனால் அந்த காலத்தில் அதிகமாக பைபிள் காலேஜில் ஒரு இவங்க எல்லாமே வேறு பிளேஸில் வந்தது. எனக்கு பழக்கம் இல்லை, வேறு ஸ்டேட்டெல்லாம் பழக்கம் இல்லை. ஆனால் ஒரே ஒரு பழக்கம் இருக்குது. என்னென்னா, எங்கள் பாஷை யார் பேசுகிறாங்களோ அந்த பாஷை ஜனங்களுக்கு ரொம்ப நான் என்ன பண்ணுவேன், நெருங்கமாக போவேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, எங்கள் பாஷை சிஸ்டர் பேசுவாங்க, தெலுங்கு பேசுவாங்க. நாங்கள் தெலுங்கில் பேசினே இருப்பார். ஜேம்ஸ் பாஸ்டர் தமிழ் பேசுகிறார், நான் அவர்கிட்ட அதிகமாக பேச மாட்டேன். ஆனால் எங்கள் ஃபேமிலி எல்லாமே திருமணம் ஆகலைல்ல, இன்னும் ஆகலை, திருமணம் இன்னும் ஆகலை. இன்னும் நாங்கள் எல்லாம் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸுங்க. எங்கள் மம்மி நிறைய ப்ரிஃபரன்ஸு பேசுகிறது சிஸ்டருக்கு தான் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க தெலுங்கு பேசுறதுனால. ஆனால் அதிகமாக நாங்கள் ஜேம்ஸ் பாஸ்டர்கிட்ட பேச மாட்டோம். ஏன்னா அது நம்ம பாஷை இல்லையே, நம்ம இங்கே. ஏன்னா நான் பிறந்து வளர்ந்தது பெங்களூர், அதனால் நாங்கள் அந்த தமிழ் அது ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க மாட்டோம். ஆனால் கர்த்தர் பாருங்க, இன்றைக்கு தமிழ்கார மத்தியத்தில் தான் என்னை ஊழியத்தை செய்ய வச்சுங்கிறார். ஸோ அது எனக்கு ரொம்ப ஆண்டு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன், ஹம்பிள் பண்ணுறேன். நான் தாழ்த்திக்கிறேன். ஏன்னா நம்ம எது தள்ளுறோமோ, இதை வேண்டான்றமோ அதுதான் மூலக்கல்லாயிடும் நம்ம வாழ்க்கையில். ஆனாலும் நிறைய டைமில் அப்புறமா காலம் ஆகிட்டு இவங்க திருமணம் எல்லாம் என்ன பிறகு நிறைய எங்கள் சிஸ்டருக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன். ஜேம்ஸ் பாஸ்டருக்கு நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். அதெல்லாம் உண்டு, அதெல்லாம் அது செப்பரேட்டாக பண்ணுவோம் நாங்கள் அந்த மாதிரி. ஸோ ஆனால் நாங்கள்லாம் 3 பேர் ஒரே கிளாஸு, ஒரே பெஞ்சுங்களா எப்படிங்க, ஒரே பெஞ்சில் தான் உக்காந்துருந்தோம். அப்புறமா நிறைய இன்னும் ஒரு 5-6 பேர் இருக்காங்க. நிறைய என்னது என்ஜாய் பண்ணுவோம். ஆனால் எங்கள் பேட்சில் எல்லாருமே ஜோடியாக கல்யாணம் பண்ணிக்கினாங்க. நான் ஒருத்தர் தான் அங்கத்துலேருந்து வெளியே வந்துட்டேன். இங்கே ஆகாது கல்யாணம், வெளியே வந்துட்டு. ஜேம்ஸ் பாஸ்டர் குறித்து ஒரு 2 லைன் சொல்கிறாங்க. ஓகே, எனக்கு சிஸ்டர்தே சொன்னேன். ஜேம்ஸ் பாஸ்டர் அவரது ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் நாங்கள் இது பண்ணியிருந்தோம். ஆனால் நாங்கள் ஒரே கிளாஸ்மேட்டில் நாங்கள் கொஞ்சம் ஜோக்கெல்லாம் பண்ணியிருந்தோம். என்ன பண்ணுவாருன்னா, பேண்ட் இப்படி எடுத்துக்குவாங்க. இல்லை இது ஜோக் இல்லைங்க, இது ஜோக்கில், இது சீரியஸ் அவர் பண்ணுவார். இன்றைக்கு நானும் அப்படியே இழுத்துனுங்கிறேன் பேண்ட்டை. பிகாஸ் நான் ஃபேக்ட் சொல்லணும். அவர் அப்போல்லாம் பாஸ்டர் பேஜர் படிக்க மாட்டீங்களா, பாஸ்டர் இன்னைக்கு அனிவர்சரி சிரிக்கட்டேன், நீங்கள் பழசெல்லாம் கவனம் வச்சுக்கிட்டேன். இதெல்லாம் உண்மை. அவர் நிறைய கரெக்டுங்களா நான் சொல்லியிருந்தேன். பேண்ட் அப்பப்போ இழுத்து பிடிச்சுப்பாரு, அப்பப்போ
அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் எனக்கு அப்போல்லாம் நாங்கள் எல்லாமே நிறைய ஜோக் பண்ணுவோம். அப்போ நான் கொஞ்சம் மெலிசாக இருந்தேன், கரெக்டாக இல்லைங்களா? ஏன் இப்போ வந்து பேண்ட் அப்பப்போ நான் இழுத்துங்கிறேன். இப்போ அவர் நான் இது பண்ணேன் இல்லைங்களா? இட் ரிவர்ஸ் எஃபெக்ட். அவர் சொன்னார், பையன் சொன்னார், அது கிட்ட போனோம்னா நம்மளுக்கே ரிவர்ஸ் வந்துடும்ன்ட்டு. அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம், இன்றைக்கு நிறைய காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும். இது நான் சொல்கிறது உங்களுக்கு வந்து ஒரு ஹிஸ்ட்ரி சொல்லிங்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. இன்றைக்கி நம்ம கூட அவ்வளோதாங்க. நம்ம மற்றவங்கள என்ன செய்கிறோமோ, ஒருவேளை இன்னைக்கு ஆகாமல் இருக்கலாம், நாளைக்கு ஆகாமல் இருக்கலாம், 1 வருஷம் 2 வருஷம் ஆகாமல் இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் ஆக போகுது, கண்டிப்பாக வரப்போகுது. ಬಿತ್ತಿದ್ದನ್ನು ಕೊಯ್ಯಲೇಬೇಕು. எந்த விதை நம்ம போட்டுக்கிறோமோ அதை என்ன பண்ணோம், அது நான் கர்த்தரோட வசனம் சொல்லுது. இது கொஞ்ச நேரம் அது ஒரு ஜோக்காக இருக்கலாம், பட் இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. அப்புறமா ஜேம்ஸ் பாஸ்டர் ஆகட்டும், கிளாரா சிஸ்டர் ஆகட்டும், நிறைய நேரம் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா விசாரிப்பாங்க. ஜபம் வந்து கடைசியில் பண்ணுவாங்க, ஆனால் நிறைய விசாரிப்பாங்க. அப்புறமா நான் என்ன சொன்னாலும் குறிப்பிட்ட நேரத்தில் சிஸ்டர் வர மாட்டாங்க. ஆனால் ஜேம்ஸ் பாஸ்டர் நான் என்ன சொன்னாலும் குறிப்பிட்ட டைமில் வந்து என்ன சப்போர்ட் பண்ணுவார். ஐயா, நான் இன்னைக்கு வந்து நீங்கள் ஜபம் எடுங்க, இன்றைக்கி வந்து இது பண்ணுங்க, அது பண்ணுங்க, இது செய்யுங்க, அது செய்யுங்க, வந்து எங்கள் சபையில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னா கண்டிப்பாக வந்து அவர் செய்வார். எனக்கு ரொம்ப இது, எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாஸ்டருக்கு ஒரு ஃபோன் பண்ணேன்னா அவர் வந்து ஹெல்ப் பண்ணுவார். ஸோ அந்த ஒரு ஜப காரியத்தில், எந்த காரியத்தில் ஆகட்டும், ரொம்ப அசோசியேட்டாக இருந்தாங்க. ஹெல்ப் பண்ணுறது அசோசியேட்டுன்னா, சரி நான் இருக்கு, நீ ஒன்றும் கவலைப்படாத, அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் எனக்கு நிறைய கொடுவார். அப்புறமா நான் இன்னும் நிறைய இருக்குதுங்க சொல்கிறதுக்கு. அப்புறமா வசனம் சொல்ல முடியாது, வெறும் 25 இயர்ஸ் இது சொல்ல முடியாது. இன்றைக்கு இவங்கள பார்க்கும்போது நான் ஆண்டவர்கிட்ட, எனக்கு பிரசங்கம் பண்ணணுன்னு எனக்கு தெரியாது, ஐயா தான் சொல்லிவிட்டார். ஸோ எனக்கு பிரசங்கம் வந்து அதிகமாக நான் பண்ணுறது கம்மிங்க. நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா 3 ஹவர் பண்ணிவிடுவேன், அப்புறமா நீங்கள் எல்லாம் ஆழ்ந்துருவீங்க. ஸோ அதனால் நான் வாய் திறக்க மாட்டேன், கொஞ்சத்தில் முடிச்சிடறேன். இங்கே வந்து நான் ஜபம் பண்ண ஆண்டவர் என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு வந்த வசனம் வந்து, ஆனால் என்னோடய வாழ்க்கையில் வந்த வசனம் வந்து இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏசாயா 6வது அதிகாரம் 8வது வசனம். ஏசாயா 6வது அதிகாரம். Can I have a glass of water? இல்லை ஓகே. எனக்கு டைம் எவ்வளோங்க, ஒரு 10 மினிட்ஸ் இருக்குமா? ஓகே 10 மினிட்ஸ். ஓகே, எனக்கு அதிகம் வேணாங்க, 10 மினிட்ஸ். இது சிம்பிளான. இன்னொரு வாட்டி சத்தமாக, இன்னும் அப்படியே சத்தம் மைக்கில் படிக்கிற மாதிரி படிக்கணும். வெரி குட். யாரை நான் அனுப்புவேன், நம்ம காரியத்துக்கு யார் போவாங்க? ஓகே, எனக்கு ஒன்று மாத்திரம் தெரியும். இவங்க ரெண்டு பேர் பேசும்போது சிஸ்டருக்கு தெரியாது ஊர், ஆனால் ஒன்று மாத்திரம் தெரியும், பசுமத்தூர். என்னதுங்க பாருங்க, இப்போ கூட கவனம் இருக்குது. அந்த அப்போ படிக்கும் போது எல்லாமே பேர் சொல்லி 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 மனப்பாடம். இவங்க ஊர் பேர் வந்து பசுமத்தூர். என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஊர் பேர் வந்து பள்ளிக்கொண்டா. ஓகே, ஸோ இந்த பசுமத்தூருக்கு இவர் நிறைய போவாருங்க. ஐயோ, உங்கள் ஊருங்களா சிஸ்டர் ஊரா? உங்கள் 2 பேர் ஊரா? ப்ரைஸில். ஆனால் எனக்கு சிஸ்டருக்கு கவனம் இல்லை. அதை இந்த பசுமத்தூர் போவார், நிறைய சொல்லுவார் அவர். அந்த ஊர் பற்றி, அந்த குடும்பத்தை பற்றி நிறைய சொல்லுவார். அவங்க ஃபேமிலி எப்படி என்ன ஏதுன்னு சொல்லுவார். அப்போ அந்த ஃபேமிலி என்ன ஏதுன்னு நீங்கள் ஒரு வாட்டி அவர்கிட்ட அவர் கொஞ்சம் நேரம் எப்போனா கேளுங்க, அவங்க ஊர் பற்றி, அவங்க ஃபேமிலி பற்றி, அவங்க எப்படி இருக்காங்கன்னு. ஆனால் அதில் நான் கண்டுபிடிச்சது எப்படின்னா, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவங்க எப்படி ஊழியத்துக்கு வந்தாங்கோ, இப்போ திடீர்னு உங்கள் மத்தியத்தில் இங்கிப்பேன் நான் என்ன சொல்கிறாங்க அந்த மாதிரி காட்டிட்டு நீங்கள் ஊழியத்துக்கு வரணும்னு வந்துடுவீங்களா?
ஐயா சொல்லுங்கய்யா. பார்த்தீங்களா சிரிக்கிறீங்க, அப்படியே என்ன பாஸ்டர் அப்படியே ஏமாத்துறீங்க. ஐயா ஆண்டவர் எல்லாரும் ஏதோ கூப்பிட்டுங்கிறாரு, யார் எனக்காக போவாங்கன்ட்டு. சிஸ்டர் தப்பாக நினைக்காதுங்க, ஐயாவுக்கு சொல்கிறேன்னா யார் தெரியும், இதுக்கு முன்னாடி வேறு பாஸ்டர் கூட சொல்லியிருப்பாங்க நீங்கள் ஊழியத்து வாங்கன்ட்டு. நீங்கள் கேட்காம பின்னாடி பின்னாடி போகிறனால எல்லா தடங்கள் இன்னும் தடங்களாக தான் இருக்கும். ஸோ எனக்காக யார் போவாங்க, எனக்காக யார் போவாங்க? அப்போ எனக்கு ஒரு ஆச்சரியம், என்ன ஆச்சரியம்னா பசுமத்தூர் எவ்வளோ தூரம் இருக்குது, இவங்க வந்துக்கிறது பெங்களூருக்கு. நாங்கள்லாம் படித்தது பெங்களூரில், கம்னல்லியில் படித்தது பைபிள் காலேஜ், அப்புறமா தான் கோலாருக்கு போயிடுச்சு. ஸோ நாங்கள்லாம் பெங்களூரில் இருக்கிறோம். பசுமத்தூர்லேருந்து பெங்களூருக்கு வந்து பைபிள் காலேஜ் படித்து ஊழியம் செய்கிற இவங்களை யார் அழைச்சிருந்து? இன்னைக்கு உங்களுக்கு 3 days மண்டே வெனஸ்டே ஃப்ரைடே இங்கே பைபிள் ஸ்டடி நடக்குதுன்னா எத்தனை பேர் வருவீங்க? சாயந்தரத்தில் ஒரு 6 மணி 7 மணி, 6லேருந்து 7, 7லேருந்து 8 உங்கள் சௌகரியமாக தான் ஈவினிங்கில். இப்போ ஐயா வந்து சர்ச் நடத்திங்கிறாருங்களா ஐயா. ஸோ ஐயா கூப்பிட்றாரு, மண்டே வெனஸ்டே ஃப்ரைடே இங்கே பைபிள் ஸ்டடி இருக்குது, நீங்கள் வாங்கோ சாயந்தரம் 7லேருந்து 8 மணி, வாரத்தில் 3 நாள் வாங்கன்னு வருவீங்களா? உங்கள் வீட்டிலேருந்து இங்கே வர்றதுக்கே யோசனை பண்ணுறீங்க, உங்கள் வீட்டிலேருந்து இங்கே வர்றதுக்கே யோசனை பண்ணுறீங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, பசுமத்தூர்லேருந்து பெங்களூரில் வந்து தங்கி படித்து ஊழியத்தை வந்து என்னதுங்க எதுவுமே எதிர்பார்க்காத இவ்வளோ நாளாக என்ன பண்ணிக்கிறாங்க, ஊழியத்தை செஞ்சு. அப்போ இங்கே ஆண்டவர் கேட்ட கேள்வி வந்து அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்க லைஃப்பை ஒப்பு கொடுத்துருக்குறாங்க. யார் எனக்காக போகிறாங்க? யாருமே ஊழியத்துக்கு வர மாட்டாங்க, தப்பாக நினைக்காது. என்ன பாஸ்டர் எப்படி சொல்கிறீங்கன்னா, அந்த அலுப்புக்கு, அந்த அலுப்பு சத்தத்துக்கு யார் செவி கொடுத்துருக்குறாங்களோ, அந்த அலுப்புக்கு சத்தத்துக்கு யார் செவி கொடுத்துக்கிறாங்களோ ஆண்டவர் அவங்கள மறக்கலை. ஹல்லேலூயா. அதுதான் இங்கே பார்க்குறோம். அப்பப்போ வந்துருங்க 25 years 25 years 25 years. அப்போ ஆண்டவர் மறக்கலை. நான் சொல்ல, அவங்க பிள்ளைங்க சொல்கிறாங்க, அவங்க பொண்ணு சொல்கிறாங்க, பிள்ளைங்க சொல்கிறாங்க, பொண்ணு சொல்கிறாங்க, நாங்கள் எப்படி தான் வாழ்ந்துருக்குறோம். எத்தனையோ ஜனங்க கேள்வி கேட்குறாங்க, இவங்க எப்படி, இவங்களுக்கு எங்கத்துலேருந்து என்ன அந்த வருமானம் வருது, இவங்க எப்படி தான்ட்டு. ஆனால் கடைசியில் அந்த பாப்பா சொல்கிற எனக்கும் டச் ஆகுதுங்க, எங்களை நல்லா படிக்க வச்சிங்க. இந்த காலத்தில் வந்து வாழ்க்கை என்னன்னா வாழ்ந்துடலாம், ஆனால் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த அந்த காஸ்ட் ஆஃப் எஜுகேஷன் வந்து வருஷம் வருஷம் என்ன இருக்குது, பெருகி கொண்டே இருக்குது. என் பிரியமான சகோதரி சகோதரன், இந்த காஸ்ட்டுக்கும் என்னோட வசனம், நான் கொடுக்குற வசனம் என்ன சம்பந்தம்னா, எனக்காக யார் போகிறாங்கன்னு சொல்லும் போது அவருடைய சத்தம் வந்து உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் வரும்போது அவர் மிச்சது பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. அவ்வளோதான் நான் சொல்கிறது. நீங்கள் வந்து அவரோட சத்தத்துக்கு எனக்காக யார் செய்வாங்க, எனக்காக யார் போவாங்க, எனக்காக அவர் சொல்லும் போது நீங்கள் அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கும் போது மிச்ச காரியத்தை அவர் பார்த்துக்கொள்வார். எனக்கு பிடிக்கிற ஒரே வசனம் வந்து எப்பவுமே பிடிக்கும், யோசேப். புது ஏற்பாடு யோசேப், பழைய ஏற்பாடு புது ஏற்பாடு யோசேப். அவர் பிளான் பண்ணுறார், சீக்கிரட்டாக மரியாவை கட் பண்ணிக்கலாம், சீக்கிரட்டாக கட் பண்ணிக்கலான்னு. ஆனால் கடைசியில் பார்க்கும்போது அவர் தான் வேலை ஆகிக்குது. எப்போ தப்பாக நினைக்காதுங்க, 30 வருஷம் காலம் இயேசுவை பார்த்து கொண்டு இருந்தார். ஹல்லேலூயா. இந்த ரகசியத்தை யாருக்கும் தெரியாது. அப்போ யோசனை பண்ணி பாருங்க, ஏசப்பா ஊழியத்துக்கு வந்தது எப்பத்துலேருந்து, 30 வயசுலேருந்து 3 வருஷம் ஊழியம் செஞ்சார். கரெக்டுங்களா? அப்போ அவர் அத்தனை வருஷம் யார் அண்டரில் இருந்தார்? மரியா யோசப் அண்டரில் இருந்தார். புரியுதுங்க? இதெல்லாம் ரொம்ப சீக்கிரட்டுங்க, பயங்கரமான சீக்கிரட்டு. அழிப்பு, எந்த அழிப்பு? மரியாளை கட் பண்ணாத, மரியாதை கட் பண்ணாத, உன்னோட வாழ்க்கையில் சீக்கிரட்டை என்ன பண்ணாத, டிவோர்ஸ் பண்ணாதன்ட்டு அந்த அழிப்பு சத்தத்தை யோசேப் என்ன பண்ணார், கேட்டார். ஓகே, ஒரு ஆபத்து வந்துச்சு. ஹெரோது ராஜா என்ன பண்ணுறாரு, இப்போதான் பிறந்த குழந்தைய சாவடிக்கணும்னு பிளான் பண்ணும்போது ஆண்டவர் என்ன பண்ணல, அனுமதி கொடுக்கல. நைட்டோட நைட்டு ஓடி போகிற ஒரு தப்பிக்க வழி
தருவார். அது ஒரு பியூட்டிஃபுல் பாட்டு இருக்குது. என்ன பாட்டுங்க அது? எனக்கு தெரிய மாட்டேங்குதே. அதுங்க அது என்ன பாட்டுங்க அது? கூடுமே அது இல்லை தருவா என்ன தப்பி சொல்ல தாங்கிடும் பலன் தருவா என்ன தப்பி சொல்ல வழி செய்வா இடவே வேண்டாம் நீ கலங்கிடவே வேண்டாம் கலங்கிடவே வேண்டாம் நீ கலங்கிடவே வேண்டாம் நம் இயேசு கைவிட மாட்டா. ஐயா உங்களுக்கோ நம் இயேசு கைவிட மாட்டா. உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும். உங்க கவலைகள் கண்ணி எல்லாம் மறந்து விடும். தேங்க்யூ ஜீசஸ். இப்படிப்பட்ட காரியம் அவர் அழைப்புக்கு அவருடைய சத்தத்துக்கு நீங்க கேட்டா போதும். நீங்க எங்க நிக்கிறீன்னு யோசனை பண்ணாதீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த யோசிப்பேன் அது ரகசியத்தெல்லாமே நான் தோண்டி எடுப்பேன். எனக்கு ரொம்ப ஆசை. ஏன் அதை பற்றி எழுதலை, ஏன் அதை பற்றி இல்லை? ஏன்னா யோசிப்பு என்ன பண்ணார், சும்மா சொல்கிற பேச்சு அப்படியே கேட்டார். 30 வயசு மட்டும் ஏசப்பாவை பார்த்து கொள்கிற பலத்தை கொடுத்தார். எவ்வளோ நிந்தனை அவமான பரிகாசம் என்னென்ன வந்தாலும் கேர் பண்ணல. உனக்கு ஒருவே இல்லையே, ஒருவில்லாதது பிறந்த குழந்தைக்கு எப்படி நீ தகப்பனாகலாம்? நிறைய இருக்குதுங்க. ஓகே, இந்த நேரத்தில் தேவனோட நாம மகிமையாகட்டும். நான் க்ளோஸ் பண்ணுவேன். நான் பேசின இந்த கஷ்டம் ஆகிடும். இன்றைக்கு எனக்கு ரொம்ப பிடித்த காரியம் அந்த வார்த்தை தான். யார் எனக்காக போ. 2 பேரும் பசுமத்தூர்லேருந்து தீர்மானத்தோட தேவனோட சத்தத்தை கேட்டு இங்கே மட்டும் வந்திருக்கிறாங்க. இனி அவங்க பயணத்தை தேவர் முற்றிலுமாக எடுத்துக்கொள்ளணும் என்று நான் விரும்புகிறேன். பிரைஸ் சொல்லலாம். தேங்க்யூ பாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். கடைசி ஜபம் பாஸ்டர் ஜபராஜன் பகிர்ந்துக்கு வாருங்க. கடைசி ஜபம் பண்ண உடனே வெட்டிங் வந்திருக்க முக்கியமான கெஸ்ட்டு கேக் கட்டிங் பண்ணிவிட்டு நம்ம டின்னர் மேலே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மேலே தானே மேலே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாம் திருப்தியாக சாப்பிட்டு எல்லாருமே போகும்போது 2 பேருமே ஆசீர்வதிச்சு போகும்படி ஜபம் பண்ணலாம். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஸ்தோத்திரம் ஆண்டவர். நல்ல பிதாவே துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீ மட்டுமாய் கூட கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த கூட்டத்தை கண்டு நன்றி ஆண்டவரே. அருமையான ஒரு செய்தி கேட்டோம்ப்பா, ஸ்தோத்திரம். மகனை ஆசீர்வதிங்க. நல்ல வார்த்தை கேட்டோம்ப்பா. அப்பா கர்த்தா வந்த ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பேப்பரை ஆசீர்வதிங்க ஆண்டவர். நன்றி ஆண்டவரே. இந்த 25வது நாள் அப்பா ஸ்தோத்திரம். இந்த வெட்டிங் டே கூட கர்த்தா ஆசீர்வதிங்க ராஜா. இந்த வருஷத்தை கர்த்தா ஆசீர்வதிங்க. இன்னும் அவர்கள் அதிகமாக உழுத்தி நல்லாக செய்யணும் ஆண்டவரே. மறுபடியும் அவருக்கு நன்றாக கொடுங்கப்பா. ஸ்தோத்திரம் தகப்பனே. இன்னும் இருக்கிற கதை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பேப்பரை ஆசீர்வதிங்கப்பா. வந்தவர்கள் வெறுமையாக போகாதபடிக்கு ஆசீர்வாதத்தை கடந்து போகணும் ஆண்டவரே. இயேசு நாமத்தில் பிதாவே. நம் அனைவரோடு கூடும் இருந்தும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களோடு கூடும் இருந்தும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். Happy anniversary. Happy anniversary. Happy anniversary. Happy anniversary. Congratulations and celebration when I tell everyone that you're in love with me. Congratulations and jubilation. I want the world to know I'm happy as can be. Who would believe that I could be happy and contented? I used to think that happiness hadn't been invented, but that was in the bad old days before
before I met you. When I let you walk into my heart. Congratulations and celebration when I tell your humble presence எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் வந்துட்டு கால் பண்ண எல்லா பேரும் இங்கே இருக்கிறீங்க. தட்ஸ் அ வெரி குட் நியூஸ். யாரும் மிஸ் பண்ணலை. நான் யாருக்கெல்லாம் கால் பண்ணணும், யூஆர் இயர், ஸ்பெஷலி பாஸ்டர் வேணு அங்கிள் ஆல் த வே ஃப்ரம் ஹென்னூர் அண்ட் இஸ் டீம். தேங்க்யூ ஸோ மச் அங்கிள் ஃபார் யுவர் presence and for your love towards my mom and dad. Thank you mama. Thank you Godfrey uncle and Sarita auntie for giving this place for our celebration. I thank you Nirmala auntie, Amuda family, uncle Peter Rajan, Shiva auntie, Nirmala auntie family, Muthu and family, மாமாவோட ஃபேமிலி அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் யுவர் ஹம்பிள்னஸ். டுடே 25th சில்வர் ஜூப்ளி நல்லபடியாக முடிந்தது. ஆல் க்ளோரி பி டு காட் அலோன். சாப்பாடு வந்துட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ டாப் வி கேன் கோ அண்ட் என்ஜாய் யுவர் டின்னர். தேங்க்யூ ஸோ மச்.